இப்போ வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் சம்பந்தமான கேள்விகள், அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுவாரா? அந்த நோய் அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குமா? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஐச்சிங்கை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாமா? வெரி குட். அதாவது ஐச்சிங் ஃபார் மெடிக்கல் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாப்பிக்கை. மெடிக்கல் ரீடிங், எஸ், ப்ரிசைஸ்லி. நம்ம ஊரில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னெல்லாம் சிஸ்டம் இருக்குது. முக்கியமான கேள்வி இது. ஐச்சிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸிகிராம் வரும்போது சில ஹெக்ஸிகிராம் வந்ததுன்னா வார்னிங் இருக்கும். அதாவது இந்த நபருடைய ஆரோக்கியம் குறையுது, நீங்கள் தற்காப்பு பண்ணிக்கணும், மருந்து சாப்பிடணும், இல்லை சர்ஜரி நெசசரினா சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல இந்த நபர் கடவுள்கிட்ட போகிறார் அப்படின்னே சொல்லும். அந்த மாதிரி நேரத்தில் ஐச்சிங்கில் 64 எக்ஸகிராம் இருக்கும். அதில் 8 எக்ஸகிராம் சோல் ரிட்டர்னிங் அப்படின்னு சொல்லும். இன்னொரு 8 எக்ஸகிராம் சோல் வாண்டரிங்னு சொல்லும். சோல் வாண்டரிங்கிறது அந்த மனுஷங்களுக்கு கொஞ்சமான நடவடிக்கை இருக்கும், இல்லை கிட்டத்தட்ட கோமான்னு சொல்லலாம். ஆனால் சோல் ரிட்டர்னிங்கிறது உறுதியான டெத். பொதுவாக மீதி சிஸ்டமில் கேட்குற மாதிரி எப்போ சாவாங்கன்னு கேட்கக்கூடாது. அது நியாயமான கேள்வி இல்லை. ஏன்னா இறப்பும் பிறப்பும் ஆண்டவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. மனுஷங்க முடிந்த வரைக்கும் தற்காப்புக்காக எதையாவது தெரிஞ்சு நல்வழிப்படுத்திக்கலாம். அதுக்கு ஐச்சிங் உதவும்.